சூரியவம்சம் படத்தில் வர்ற மாதிரி ரோபோ சங்கர் குடும்பத்தோட ரீல்ஸ் வீடியோ பார்த்து ஆகா ஓகோன்னு புகழ்ந்து வந்த ஃபேன்ஸ் பலருமே இப்போது ரோபோ சங்கர் மகளான இந்திரஜா வெளியிட்ட வீடியோனால பலருமே அவங்கள திட்டி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நடிகர் ரோபோ சங்கர் மகள் இந்திரஜா நடிகர் விஜய் கூட பிகில் படத்தில் நடிச்சிருந்தாங்க. பாண்டியம்மா அப்படிங்கிற ரோலை நடித்த இந்திரஜாவுக்கு மக்கள் மத்தியில் அப்போதைக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய அளவில் பட வாய்ப்பு எதுவும் கிடைக்காத நிலையில் பிகில் படத்தில் தான் விஜய் கூட நடிச்சதை வச்சு சோசியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை உயர்த்தி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ இன்ஃப்ளூயன்சர் மாதிரி ப்ரொமோஷன் வீடியோஸ் போட்டு பணம் சம்பாதிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. யூடியூபர் இர்ஃபான் மாதிரி துணிக்கடை, சாப்பாடு கடை அப்படின்னு சொல்லிட்டு கடையாக போய் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கறது தான் இப்போ இந்திரஜாவுக்கு வேலை. இன்ஸ்டாவில் 8 லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற இந்திரஜாவுக்கு வருமானம் வரதை அவங்க வெளியிடுற ப்ரொமோஷன் வீடியோ மூலமாக தான். அதே நேரம் கடந்த வருஷம் இந்திரஜாவுக்கு திருமணமான நிலையில தன்னோட திருமண வீடியோக்களான நலங்கு தொடங்கி மறுவீடு வீடியோ வர எல்லா திருமண செலவையுமே ஸ்பான்சர் வச்சே முடிச்சுக்கிட்டாங்க. இந்திரஜா திருமணம் நடந்த சமயத்துல தான் அம்பானி மகன் திருமணமும் நடந்துச்சு. உலக பணக்காரரான அம்பானி திருமணத்தை விட இந்திரஜா திருமணம் தான் சோசியல் மீடியால அதிக அளவு பேசப்பட்டுச்சு. நடிகை நயன்தாரா தன்னோட திருமண வீடியோவை நெட்ஃபிளிக்ஸ்ல வித்து பணமாக்கினது மாதிரி ரோபோ சங்கரும் தன்னோட மகளான இந்திரஜா திருமணத்தை பிரபல யூடியூப் சேனலுக்கு வித்து அந்த சேனல் டைம்லைனில் ஒரு வாரத்துக்கு இந்திரஜா திருமண வீடியோ மட்டும்தான் வெளியான வண்ணமாக இருந்துச்சு. திருமணத்தோட இந்த பப்ளிசிட்டி நிற்கலை. பிரெக்னன்சி, பேபி ஷவர், குழந்தை பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ சங்கர் வீட்டில் என்ன நடந்தாலும் மீடியாவில் வைரலாகி வந்துட்டு தான் இருக்கும். இந்த நிலையில் இப்போ இந்திரஜா வெளியிட்ட வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது ஒரு நிறுவனத்துக்கு இந்திரஜா சங்கர் போட்ட ப்ரொமோஷன் வீடியோ தான் அது. இந்த நிறுவனம் குழந்தைகளுக்கு அறிவுணர்ச்சியை தோன்ற பயிற்சியை கொடுக்கிறதா சொல்லி தன்னோட 6 மாச குழந்தைய வச்சு இந்திரஜா சங்கர் விளம்பரம் பண்ணினது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி வந்துகிட்டு இருக்குது. ப்ரொமோஷன் வீடியோவா இருந்தாலும் 6 மாச குழந்தைக்கு அறிவுணர்ச்சியை தூண்ட சிறப்பு பயிற்சி கொடுக்கறதுலாம் அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குது. பணத்துக்காக குழந்தைய வியாபாரமாக்குறது மட்டுமல்லாம குழந்தை பருவத்தையே சிதைக்கிற அளவுக்கு அறிவுணர்ச்சி அப்படிங்கிற பேர்ல வதைக்கிறத விளம்பரப்படுத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஏற்கனவே மற்ற குழந்தைகளை விட தன்னோட குழந்தைகள் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி சில பெற்றோர் மூடத்தனமான காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிற நிலையில் அதை ஊக்கப்படுத்துகிற வகையில் குழந்தையோட ஜீனியஸ் பொட்டன்ஷியலை வெளிக்கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் வீடியோ வெளியிட்டிருக்கிறது எந்தவித சமூக பொறுப்பும் இல்லாததை காட்டுது அப்படின்னுமே பலருமே இந்திரஜாவை வறுத்தெடுத்து வந்துட்டு இருக்காங்க. குழந்தைக்கான கல்வி அப்படிங்கிறது பெரிய வியாபாரமாகி தெருவுக்கு ஒரு பிளே ஸ்கூல் வந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது பச்சிலை குழந்தையை சித்திரவதைப்படுத்துகிற மாதிரி இருக்குது இந்த வீடியோ அப்படின்மே சொல்லிட்டு பலருமே இந்திரஜாவை வறுத்தெடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் இந்த மாதிரி 6 மாத குழந்தைக்கு பிரெயின் டியூன் ட்ரைனிங் அப்படிங்கிறதுக்கு சட்டப்பூர்வ அனுமதியே இல்லை அப்படின்மே சொல்லப்படுது. இந்த ப்ரொமோஷன் வீடியோவால் இந்திரஜா மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்மே சொல்லப்படுது. அதே நேரம் தாய்ப்பால் அதிகரிக்க, குழந்தைக்கு ஊட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ ப்ராடக்டை ப்ரொமோஷன் பண்ணுற இந்திரஜா அதையெல்லாம் பயன்படுத்திட்டு தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது ரொம்பவே யோசிக்கிற வகையில் தான் இருக்குது. இந்த நிலையில் இந்திரஜாவோட வீடியோஸ் பார்த்து இது மாதிரி ப்ராடக்டை டாக்டர்ஸ் அறிவுரை இல்லாமல் வாங்குறது மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்த அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்மே சொல்லப்படுது. அதே நேரம் இந்திரஜா வெளியிடுற வீடியோஸால் பலரையுமே இந்த வீடியோஸ் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரஜா ஃபேன்ஸ் பலருமே அவங்கள திட்டி வந்துட்டு இருக்கிறாங்க.